இன்றைய தினமலர் செய்தியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி முற்றுகை, போக்குவரத்து தொழிலாளர்கள் 950 பேர் கைது. ஸ்டார்ட் அப் முதலீட்டை ஊக்குவிக்க 100 கோடி ரூபாய் நிதியம், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தேர்தல் சில மாதங்களே உள்ள நிலையில் திறக்க வேண்டியவை உடனடியாக திறந்துவிட வேண்டும். பொதுப்பணித்துறை தினக்கூலி பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி காத்திருப்பு போராட்டம். உலக வங்கியில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியும் பிரச்சனை தீர்க்க முடியவில்லை. தமிழக அரசு செய்ய தவறிய கோலியனூர் ஏரி தன்னார்வலர்களால் முழுமையாக புனரமைக்கப்பட்டு 53 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அண்ணா நகரில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற ஹோட்டல் ஊழியர் கைது செய்யப்பட்டார். வணக்கம்.